21 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நேர்மையான கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கை இப்போது இருக்கிற இடத்திலிருந்து முழுவதும் மாறிவிட வேண்டுமென்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? ஒரு நல்ல வேலை, நல்ல இன்கம், கான்ஃபிடன்ஸ், மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும் வாழ்க்கை, இந்த எல்லாவற்றையும் நீங்க விரும்புகிறீர்களா? ஆனால் ஒரு கேள்வி, அதற்காக நீங்கள் உண்மையாக மாற்றம் செய்ய தயாரா? பலர் வாழ்க்கையில பெரிய கனவுகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள், ஆனால் செயலெடுக்க மாட்டார்கள். இன்றைக்கு நான் சொல்லப் போகும் கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். பார்ட் 1, ஓவர் திங்கிங் லைஃப். ஒரு சிறிய நகரத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அருணுக்கு பெரிய கனவுகள் இருந்தது. ஒரு நாள் வெற்றி பெற வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை பெருமைப்படுத்த வேண்டும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையாக இருந்தது, ஓவர் திங்கிங். அவன் எல்லாவற்றையும் பிளான் பண்ணுவான், ஆனால் செயல் எடுக்க மாட்டான். பிசினஸ் ஐடியா வந்தால் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்று நினைப்பான். ஸ்கில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நாளை ஆரம்பிக்கலாம் என்று போஸ்ட்போன் பண்ணுவான். நாளை, அடுத்த வாரம், அடுத்த மாதம், இப்படி சொல்லிக்கொண்டே அவன் வாழ்க்கை நகர்ந்தது. பார்ட் 2, த மோமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன். ஒரு நாள் அவன் யூடியூப் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு டாக்குமெண்டரி வந்தது. அது உலக புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றியது. அந்த வீடியோவில் ஒரு கோட் வந்தது, ஐ ஹேவ் நாட் ஃபெயில்ட், ஐவ் ஜஸ்ட் ஃபவுண்ட் 10,000 ways that won't work. அருண் அதிர்ச்சியடைந்தான். 10,000 தோல்வி. ஆனால் அவர் முயற்சி விட்டு விடவில்லை. அவன் தன்னைத்தான் கேட்டான், நான் முயற்சி கூட செய்யாமல் ஏன் பயப்படுகிறேன்? பார்ட் 3, ஜி புக். அடுத்த நாள் அவன் ஒரு புத்தகம் வாங்கினான். அந்த புத்தகம் திங்க் அண்ட் க்ரோ ரிச். அதை எழுதியவர் நப்போலியன் ஹில். அந்த புத்தகத்தில் ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட் இருந்தது, மைண்ட் செட் தான் வாழ்க்கையை மாற்றுகிறது. அதில் எழுதப்பட்டிருந்தது, வாட் எவர் த மைண்ட் கேன் பிலீவ் இட் கேன் அச்சீவ். அந்த நாள் அருண் ஒரு முடிவு எடுத்தான், நான் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். பார்ட் 4, த 21 டே ரூல். அவன் ஒரு நோட்புக் எடுத்தான். அதில் ஒரு ரூல் எழுதினான், 21 நாள் ரூல். 21 நாட்கள் தொடர்ந்து நல்ல பழக்கங்களை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். அவன் கோல்ஸ் எழுதினான், காலை சீக்கிரம் எழுதல், தினமும் 30 நிமிடம் புத்தகம் படித்தல், ஒரு புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ளுதல், தினமும் ஆக்ஷன் எடுப்பது. பார்ட் 5, தி ஃபர்ஸ்ட் டே. அடுத்த நாள் காலை அலாரம் 5 மணிக்கு அடித்தது. மனம் சொன்னது, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். அந்த நேரத்தில் அவன் நினைத்தான், சுவாமி விவேகானந்தர் அவர் சொன்ன ஒரு ஃபேமஸ் கோட், அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். அந்த வார்த்தைகள் அவனுக்கு எனர்ஜி கொடுத்தது. அவன் எழுந்தான். அது அவன் வாழ்க்கையின் முதல் டிசிப்ளின் நாள். பார்ட் 6, தி ஸ்ட்ரகிள். முதல் வாரம் மிகவும் கடினமாக இருந்தது. பலமுறை அவன் விட்டுவிட நினைத்தான். அவன் மனம் சொன்னது, இந்த ரூட்டீன் உன்னால் முடியாது. ஆனால் அவன் நினைத்தான். தாமஸ் எடிசன் ஆயிரக்கணக்கான தோல்விகளை சந்தித்தார். ஆனால் அவர் முயற்சி நிறுத்தவில்லை. நான் 21 நாட்கள் கூட முயற்சி செய்ய முடியாதா? அவன் தொடர்ந்து முயற்சி செய்தான். பார்ட் 7, சேஞ்ச். 10 நாட்கள் கழிந்தது. அவன் ஒரு விஷயம் கவனித்தான். அவன் மைண்ட் கிளியர் ஆக ஆரம்பித்தது, ஃபோக்கஸ் அதிகரித்தது. அவன் நேரத்தை வீணாக்காமல் இருக்க ஆரம்பித்தான். அவன் தினமும் புதிய ஸ்கில்ஸ் கற்றுக்கொண்டான். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தான். கான்ஃபிடன்ஸ் அதிகரித்தது. பார்ட் 8, You are stronger than you think. The power to change is within you. Wow, that's powerful. Break free from your limits and start living your best life today. 21 நாட்களுக்கு முன்பு இருந்த அருண், இப்போ இருக்கும் அருண், இருவரும் வேறு மனிதர்கள் போல. அவன் புரிந்து கொண்டான், வெற்றி என்பது ஒரு பெரிய சீக்ரெட் இல்லை, அது சிறிய பழக்கங்களின் சக்தி. ஃபைனல் மெசேஜ். உலகத்தில் பெரிய சாதனை செய்தவர்கள் எல்லாம் ஒரே மெசேஜ் தான் சொல்கிறார்கள், சுவாமி
விவேகானந்தர், தாமஸ் எடிசன், நேப்போலியன் ஹில் அவர்கள் எல்லாம் சொல்றும் லெசன் ஒண்ணுதான். மனதை மாற்றினால் வாழ்க்கை மாறும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் அதிகமாக யோசிக்காதீர்கள். சிறிய ஆக்ஷன் எடுக்க ஆரம்பியுங்கள். 21 நாட்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு மிராக்கிள் தேவையில்லை. ஒரு சிறிய டிசிஷன் போதும்.